அந்த 2 சார்ஜிங் மோட் ஒரிஜினலாக குவிக் சார்ஜ் மோட், ஸ்லோ சார்ஜ் மோட். குவிக் சார்ஜ் மோடில் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ ஃபீல்டு ஆப்ரேஷனுக்கு குவிக் சார்ஜ் மோட் தான். எந்த பேட்டரி ஹெவியாக சார்ஜ் பண்ணலாமோ அந்த பேட்டரியை ஃபஸ்ட்டாக சார்ஜ் பண்ணு. ஓகே. அதாவது ஹீட்டும் அதுக்கு ஓகே ஆகிருக்குமெண்டா செல்லுகள் ஓகே செல்லு. அப்போ அந்த பேட்டரியை ஃபஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும். ஸ்லோ சார்ஜ் மோடில் என்ன செய்யணும்னா எல்லா பேட்டரியும் ஈக்குவலாக சார்ஜ் பண்ணும். அதுக்கு ஒரு 80 நிமிஷம் எடுக்கும். குவிக் சார்ஜ் மோடில் இருக்கிற பேட்டரியோட கண்டிஷனை பொறுத்து இல்லாட்டி அது இருக்கிற ரிமைனிங் சார்ஜை பொறுத்து 10 minutes to 18 minutes ஒரு பேட்டரியை ரெடி பண்ணி. ஸோ ஃப்ளை பண்ணுற நேரம் எங்களுக்கு ஒரு 9 minutes ஆகிருக்கல, இன்னொரு 9 minutes ரெண்டா கொண்டு விட்டு நாங்கள் ரீஃபில்லிங் செய்கிறதுக்கெல்லாம் அது நேரம் ஓகே. 5 லிட்டர் கொடுத்து ஒரு கார் எப்படின்னா 10 நிமிஷம் வேலை செய்யும். இதில் 2 லேக் அடிக்கின்ற முடியும். அதான் அப்படின்னா தான் அது எங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட்டபிள். அடுத்து என்னென்னு சொன்னால் அது இந்த மெட்ட பக்கம் உங்களுக்கு கெமிக்கல் யூசேஜை குறைக்கிறீங்க. தனியாக கெமிக்கலில் சேவிங் மட்டும் இல்லை. ஆமாம். அடுத்த பக்கத்தில் கண்ட்ரியோட எக்கானமிக்கு முக்கியமான ஒரு பக்கம். ஏன்னா அவ்வளோ கெமிக்கல் நாங்கள் வெளியில் இருந்தால் மட்டும். மற்ற பக்கத்தில் கடைசியில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் எவ்வளோ கெமிக்கலை போட்டு நெருக்கி சாப்பாடு தான் சாப்பிட்றோம். அதை அவாய்ட் பண்ணுறோம். அடுத்து டிரெக்டாக அந்த இதுக்கு அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா இந்த பிரெயின் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் கவுண்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க 20 droplets. சரி, ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா 20 droplets. அந்த 20 droplets ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா யோசிச்சு பாருங்க உங்களோட பிளான்ட்டுக்கு எவ்வளோ விழுவன். அதிகமாக அல்ட்ரா லோ வால்யூம் லேண்ட் மேற்பரப்புலையா சும்மா பொதுவான மேற்பரப்பு. பொதுவாக ஈவன் நெஃபுக்கு அந்த வாட்டர் டெஸ்டிங் ஷீட் இருக்குதாங்க, ட்ராப்லெட் டெஸ்டிங் ஷீட். அந்த டெஸ்டிங் ஷீட்டை ஹீட் பண்ணி போட்டு பார்த்து. ஸோ அதுக்கு வேறு ஒரு இது ஒன்று இருக்குது, எஃபோர்ட் இருக்குது, ட்ராப்லெட் கவுண்டிங். ஸோ அந்த இதில் ஒன்று அடுத்து அபவுட் 7 மீட்டர் வரைக்கும் இது இந்த ஸ்வெட் இருக்கும். 2.5 மீட்டர் per second ஸ்பீடில் மறக்கவுத்தா. அப்போ 7 மீட்டர் இதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ரைட் 7 மீட்டர் வரைக்கும் இதுண்ட அகலம் போகும். 5 மீட்டர். இப்போ நாங்கள் பறந்தது 3.4 மீட்டர் per second தான் பறந்த நாய். 68. அதுக்கு 5க்கு பறந்தோம்னு சொன்னால் 21 அடியை கவப்படும். நாங்கள் நார்மலாக ப்ராக்டிக்கல் இதில் பார்த்தாவில் 20 அடி வரைக்கும் நாங்கள் இது செய்கிறோம். அப்போ நாங்கள் விஷயம் பண்ணி தான் எங்கட அவங்களோட எல்லா கண்டிஷனுக்கும் சொன்ன மாதிரி சில சாமானிய எவ்வளோ என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் எடுத்தேன். அடுத்த நான் குவிக் என்னென்னு சொன்னால் இன்னொரு மணிக்கான பரப்பி 2 மணிக்கு 1 மணிக்காலத்துக்கு 2 பேர் கொண்டு விடாமல் யாருன்னு ட்ரோனை வச்சிருக்கா வரத்தடிக்கிற வெயிட் இருக்கிற எங்களுக்கு ரொம்ப வேலை ஒரு சாகினும் 9 நிமிஷம் 58 செகண்ட் 48 செகண்ட் கவர் ஆயிடுது. இது எങ്ങനെ வேறு 15 நிமிஷம் ஆகியது 1 மணிக்கு 2 வெட்டுறோம். அடுத்தது என்னன்னா இப்போ நான் அது இது கம்ப்யூட்டரில் நான் இந்த அடுத்த இது இந்த ஒரு அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னு வச்சுருக்கேன். டிஜே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இன்னொரு எக்ஸைஜி என்ற இன்னொரு ட்ரோன் கம்பெனி. நான் அது அவ்வளோ இலங்கையிலுக்கு இல்லை ஃபேமஸ் ஆகுடையில் வேறு சில இடங்கள் ஓடுது. அப்போ அதுண்ட மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மில் நான் என்ன விதமாக பறந்துருக்கேன், நெக்கின நான் பறந்துருக்கிறேன், லீட்டருக்கு ஏக்கருக்கு ஹெக்டேருக்கு எத்தனை லீட்டர் அடிச்சிருக்கிறோம், என்ன ஸ்பீடில் போயிருக்குது, எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் ஃப்ளை பண்ணியிருக்கேன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ இது ஓனருக்கு நான் அந்த விஷயத்தை நார்மலாக எந்த ட்ரெடிஷன் என்னன்னா ஒரு ப்ரீ கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குற ஒரு ட்ரெடிஷன் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணினா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு, என்ன மாதிரி ஃப்ளை பண்ணியிருக்காரு அந்த அதை நான் இந்த ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேன் தான் ஃபார்மருக்கு தெரியணுமோ. அதே நேரத்தில் ஒவ்வொரு ஃபார்மருக்கு நான் ஒரு சேவ் பண்ணிக்கலையே சீரியல் நம்பர் ஒருத்தா நான் இந்த இடத்த கணக்கு செஞ்சு மார்க் பண்ணிட்டேன்னு சொன்னால்
வருஷக்கணக்கில் வச்சு அந்த பாதிக்கலாம். அந்த ஒரு எல்லைகள்லாம் மாற்றம் இல்லாது. அதே நேரத்தில் இப்போ இன்றைக்கு அடிச்சுட்டு அனவாக்கியில் விட்டுட்டு போனதுட்டா இவன் ஒரு கிழமைக்கு பிறகு, ஒரு மாதத்துக்கு பிறகு, ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து வேணுமென்றாலும் மிச்சத்தில் இருந்து அடிக்கிறதாலும் அடிக்கலாம். நாங்களா வேணுமென்று விஷமத்துக்கு செய்யாத வரைக்கும் விஷயம் செய்ய போகிறது இல்லாட்டி மறந்து போக போகிறது தெரியும். இப்போ நாங்கள் சில நேரத்தில் அது நாங்கள் செய்தாக்கலாம் எங்களோட தோட்டங்களுக்கு தூக்கி நாங்கள் மறந்தடிக்கைகள் என்ன செய்வோம், இதால் போனாங்கன்ற ஒரு ஞாபகம் திருப்பி கலந்து ஓட்டு வரைக்கல. அது அடுத்துதான் இதா இந்த குழப்பம் கொண்டு வந்துட்டு சரியா ரைட் திருப்பி 2ஆம் தரம் அடித்தால பரவாயில்லை ஒன்றில் அடிப்போம். அடிச்சு தந்தாரு சில நேரத்தில் மிஸ் பண்ணு ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடந்தும் இருக்குது. இதில் வந்து அந்த இதில் என்ன சொன்னால் எங்கே பறக்குது எப்படி செய்யுதுன்ற இது உடனேயும் பார்த்து கொள்வோம். பிறகு எங்களுக்கு ரிப்போர்ட்லேயும் தெரியும். அடுத்து இந்த அக்குரசி வந்து என்னென்னு சொன்னால், அக்குரசின்றது இவ்வளோத்துக்கு சரியான இது. நீங்கள் இப்போ இவ்விடத்தில் அடி என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்து உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் ஜாலை தான் இது சரியன் மேக்ஸிமம். அந்த அக்குரசி மேக்ஸிமம் வந்து 1 சென்டிமீட்டர். நீங்கள் கொடுத்த இடத்துல இருந்து அது விளக்கக்கூடியது 1 சென்டிமீட்டர் வந்து. ஒரிஜினல் கொண்டு வந்தது வந்து எத்தனையோ இதோட அவங்க நேரத்தோடு யோசிச்சது வந்து சரியாக ஆப்ரேஷன் ஆப்ரேட் பண்ணி பார்க்க இருக்கிற போஸ்ட்டுக்கும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணுன்னா எங்களுக்கு உண்மையாக வித்தியாசம் இருக்குது. அடுத்தது வந்து எப்படியோ 50 பேருக்கு ப்ராஃபிட் தெரியாது. 50 பேட்டரிக்கு 1 பேட்டரிக்கு 2 லட்சம் ரூபா படி கணக்கு பாருங்க. 50 பேட்டரி போன சொன்னால் அடிக்கக்கூடிய நேரம் எவ்வளோ வந்து பார்த்தா 30 நிமிஷம் படி ஒரு பேட்டரிக்கு 50 நிமிஷம் எத்தனை 50 நிமிஷம் பேட்டரிக்கு எத்தனை 4 படித்தாலத்தோட சரி அந்த அடித்து முடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் கீழே கண்டு வணிக்கிட்டா அதில் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து இந்த நொசல்ஸ் வந்து நொசல் நம்பரிங் உங்களுக்கு தெரியும் நிறைய. அவ்வளோ சின்ன துளியலாக கொடுக்குறதா இந்த ஃப்ரெஷரான துளியல். இப்போ அடுத்தா வந்துருக்குது வந்து நொசல் இல்லாமல் வந்துரு செட்ரிஃபியூகல் நொசல் சேனல். அது பிறகு பாப்பா இன்னும் கொண்டுறதுக்கு இலங்கைக்கு கொண்டுறதுக்கு இன்னும் அப்ரூவல் வரையில் இருக்கு. வந்தா பிறகு அது நான் அதுக்கு ராட்டுவோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஈவன் ட்ரோனை கொண்டுறதுக்கு முதல் ஆப்பரேட்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அவங்க செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுத்து ட்ரோனை இம்போர்ட் பண்ணலாம். இன்னொரு கம்பெனிக்கெலாம் தான் இருக்கிறார். அப்போ அது அப்படி ஒரு இதில் தான் அதுக்கு பிறகு டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேஷன் கமிஷன் ஃபஸ்டம் பிறகு சிபிஐ அத்தாரிட்டி இது எல்லா அப்ரூவலும் முதலாகும். பிறகு திருப்பி டே டு டே யூஸுக்கு இதுக்கு நார்மல் இது என்னென்னா சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி நோ அப்ஜெக்ஷன் இல்லாட்டி ஃபார்மர் ரிக்வெஸ்ட் எனக்கு ஒரிஜினலாக ஃபார்மர் ரிக்வெஸ்ட்டோட தான் அவங்க அக்கௌண்ட். அதுக்குன்னா அவங்க அதை திருப்பி ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இறக்குவார். இப்போ அங்கே இருந்து அதை பாதுகாப்பு வச்சுட்டு பிரதான காரியாலயம் அங்கே இருந்து திருப்பி பாதுகாப்பு வச்சு பவுஷன் பிடிச்சிட்டு பிறகு வந்து அதுக்கு பிறகு சிவில் ஏவியேஷனுக்கு கொடுத்தா பிறகு தான் சிவில் ஏவியேஷன் திருப்பி எனக்கு அனுப்ப ஒரு காசு கட்டுறாரு. காசு கட்டினா பிறகு தான் எனக்கு ஃப்ளைங் அப்ரூவல் வரும். அதே பெர்மிஷனும் பே பண்ணும். அதில் வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு இருக்குது. ஒரு இவெண்ட் இருக்குது. இவெண்ட்டு ப்ளஸ் நாள் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 2 மாதத்தை தாண்டி ஒரு வருஷத்துக்கு கேட்குறேன். வேறு விதமான காற்று அட்டை வட்டி